வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தாய் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சிறப்பாக நல்லபடியாக கொண்டாடணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு பொங்கலுக்கு முன்னாலே வந்துட்டு காய்கறி தேவையான காய்கறி எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேங்க. பூ, வெத்தலை பாக்கு எல்லாமே. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். கருணக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கு, புடிக்கரணை, அவரைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் சின்ன கிழங்கு ஒன்று, அது ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு அஃப்கோர்ஸ் அது இல்லாமையா நம்மளோட சமையலில் பச்சை மிளகா, அப்புறம் சாமி கும்பிட வெத்தலை பாக்கு, பழம். ஸோ இதெல்லாம் வந்து நான் முன்னாடி நாள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். நாளைக்கு காலைல பொங்கலில் ஸோ சிறப்பாக கொண்டாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலை, கற்பூரம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ முன்னாலே வாங்கிட்டு கூட ஆஃப்கோர்ஸ் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது வாங்காமல் நம்ம வருவோமா வீட்டுக்கு? ஸோ அதையும் சேர்த்து வாங்கிட்டேன். இதுதான் என்னோடய 3 நாள் பர்ச்சேஸ் பொங்கலுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு முன்னாடி போகி அன்றைக்கி நான் வந்துட்டு காலையில் வந்துட்டு நான் என்னென்ன போகி எப்படி செலிப்ரேஷன் பண்ணேன் அப்படிங்கிற அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் வந்துட்டு இதையும் விட்டுட்டேன் பாருங்கள், வாழைக்காய். ஸோ வாழைக்காய் 4 விற்றுருந்தாங்க. அப்புறம் பூசணிக்காய், மஞ்சக்கிழங்கு, கரும்பு இதெல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே ரோட் சைடில் வந்துட்டு ரொம்ப விலை கம்மியாக இருந்தது. எல்லாமே ஒரு 4 இதுவே வந்து ₹20 அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருந்தாங்க. மஞ்சக்கிழங்கு, இஞ்சி கொத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு கரும்பு எல்லாமே ₹20 சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக விற்றுருந்தாங்க. ஸோ அதை நான் வீட்டுக்கிட்டேயே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பாருங்கள், இது வந்து போகி அன்னைக்கு எடுத்த வீடியோ. முன்னாள் இது வந்து நைட் எடுத்திருந்தது முன்னாடி, இது வந்து போகி அன்றைக்கி எடுத்திருந்தது. அன்றைக்கி எங்களோட வேஸ்டேஜ் எல்லா பொருளையும் நான் எல்லாம் எரிச்சிட்டு அதெல்லாம் வந்து கொளுத்தினோம். என்னென்னலாம் பழசு இருக்கோ, ஸோ பழையன கழிதல் புதியன புகுதல்ன்ற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் போட்டு கொளுத்திட்டோம். ஸோ நம்மளோட தீய எண்ணங்களும் இந்த போகியில் போகணுன்றது தான் அதோட கான்செப்டே. நெக்ஸ்ட் டே மார்னிங் பரபரப்பாக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோம், பொங்கலுக்காக எங்கள் அம்மா தான் கோலம் போட்டாங்க, நான் கலரிங் கொடுத்தேன். நான் கோலம் போடுவேன், ரொம்ப சிம்பிளாக தான் போடுவேன், அதிகமாக ரொம்ப பெருசாலாம் போட மாட்டேன். இதுதான் நான் போட்ட கோலம், ரொம்ப சிம்பிளாக தான் என்னோடய கோலம் வரும். எனக்கு கம்பி கோலம் தான் வரும். பட் என்னால் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சமையலுக்குள்ளே போயிடலாம். நம்மளோட வீடியோ அதில் வந்துட்டு நான் பருப்பு வேக போட்டிருந்தாங்க அம்மா. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மாவே வந்துட்டு கிழங்கெல்லாம் வந்துட்டு வேக போட்டுட்டாங்க. ஸோ எப்போவுமே எல்லாருமே வந்து பொங்கல் அன்றைக்கி காரக்குழம்பு வைப்பாங்க, எல்லோரும் வைக்கிறது தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் வந்து பூஜை பாத்திரம்லாம் விளக்கி வச்சுருந்தோம். அதை காட்டியிருக்கேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. பூஜை பாத்திரம்லாம் விளக்கி ரொம்ப என்னதான் இருந்தாலும் என் கைக்கு ரொம்ப வந்து வெளுன்னு வெளுக்காது. ஸோ நான் வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வாங்கியிருந்தேன்னு. அதான் பாருங்கள் எப்படி நல்லா இருக்கா. பட் பரவாயில்ல, ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் காலையில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு மாயிலை வேணுமே. ஸோ எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் மாயிலை வரும். அது மட்டும் எங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. எங்கன்னா கடையிலலாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே நான் என்ன பண்ணேன், மாயிலெல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வாசப்படியில் வச்சுட்டோம். ஸோ இதான் நான் பறிச்சது எல்லாமே பாருங்கள். ஸோ அன்றைக்கி எல்லாத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பொங்கல் அன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் காட்டணும் இல்லையா. ஸோ என்னோடய அவுட்ஃபிட் வந்து இது தான். இந்த ட்ரெஸ் வந்து நான் முன்னாடியே எடுத்தது தான். இதுக்காக செப்பரேட்டாக பொங்கலுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ முன்னாடியே எடுத்தது இருந்துச்சு, அதை போடாமல் வந்து பொங்கலுக்கு நான் போட்டுட்டேன் கடைசியில். ஸோ அதுக்கு மேட்சாக ப்ரௌன் கலர் பேண்ட், ப்ரௌன் கலர் ஷால் போட்டு அன்றைக்கி டேவாக ஸ்பெஷலாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு தேவையான காய்கறிலாம் நம்ம சாம்பார், காரக்குழம்புலாம் வைக்கணும்ல. ஸோ அதுக்காக வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாம்பார் தாளிச்சு இல்லாமன்னு சொல்லி எல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பருப்பும் வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் சரி எல்லாம் இருக்கா, சரி பருப்பு வெந்தோடனே கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ரிப்பேர் பண்ணி தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கூட வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு அந்த கிழங்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறமே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஸோ நான் அது வந்து வேக போட்டுட்டு எங்கள் அம்மா குளிக்க போயிட்டாங்க ரெடி ஆகிறதுக்கு. ஸோ நம்ம எல்லாமே பண்ணிடலாமே. ஸோ அது பாருங்கள், நான் தான் அது எல்லாமே கட் பண்ணி ரெண்டுத்துக்குமே காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் என்னென்னலாம் வேறு என்னென்னலாம் செய்வீங்க? பொதுவாக எல்லோரும் வீட்லேயும் இதான் செய்வீங்க. உங்கள் வீட்டில் என்னென்னலாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் காய்கறிலாம் வாங்கினீங்க, எவ்வளோ விலையில் இருந்துச்சு, எப்படி போச்சு, உங்களுக்கு பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ சாம்பார்லாம் பருப்புலாம் வெந்த உடனே கடைஞ்சிட்டேன். எனக்கு இந்த சட்டியில் கடைஞ்சது தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நிறைய பேர் அப்படியே குக்கர்லேயே மசிச்சுடுவாங்க. பட் வந்து எனக்கு வந்து சட்டியில் கடையிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ சாம்பாருக்கு வந்துட்டு கடுகு, எண்ணெய் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அதுக்கு கடுகு எண்ணெய் போட்டு சீரகம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே போட்டு தாளிக்க ஆரம்பித்தாச்சு. சாம்பார்லாம் எனக்கு முன்னாடியெல்லாம் வைக்கும்போது எப்படி தான் அம்மாலாம் டேஸ்ட்டாக வைக்கிறாங்க, நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னு சொல்லி நான் நினச்சது உண்டு. ஆனால் இப்போலாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தாளித்து விட்டாச்சு. தக்காளியும் போட்டு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி போட்டால் தான் கொஞ்சம் சாம்பாருக்கு டேஸ்ட் வர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி தான் உண்மையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ தக்காளியெலாம் போட்டு வேகும் போதும் நான் தக்காளி போட்டேன், ப்ளஸ் வதக்கும் போதும் நான் வந்துட்டு தக்காளி போட்டேன். ஸோ சாம்பார் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வைக்கிற மாதிரி இருக்குது. நான் சாம்பார் வந்துட்டு அவரைக்காவும் கத்திரிக்காய் போட்டு அன்றைக்கி நான் சாம்பார் வச்சுருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் ஆகும். ஏன்னா வந்து நான் எல்லாம் எடிட் பண்ணி நான் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும். ஸோ அதனால் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். சாரி ஃபார் லேட் அப்டேட்டிங். பாருங்கள், சாம்பார் சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு காரக்குழம்புக்கு தாளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நான் வந்துட்டு காரக்குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஏன்னா வந்து நான் காரக்குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன். நிஜமாவே எனக்கே தானே வந்துருச்சா என்னன்னு தெரியல. பட் காரக்குழம்பு, கார சட்னி அதெல்லாம் வந்து நான் ரொம்ப நல்லா சூப்பராக வைப்பேன். ஸோ காரக்குழம்புக்கும் நான் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்து அதை தாளிக்கவும் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு நான் வந்து கிழங்கெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாம் உரித்து எடுத்து வச்சுருந்தேன் கட் பண்ணி. ஸோ அதை வந்து குழம்புல போட்டேன். பட் சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு காரக்குழம்புனாலே ரொம்ப டேஸ்ட்டாக எனக்கு வரும் உண்மையாகவே. ஸோ நீங்கள் வந்து சமையலில் இந்த மாதிரி எந்த டிஷ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ காரக்குழம்பும் அன்றைக்கி வந்து முடிச்சிட்டேன். கிழங்கெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேக வச்சுருந்த காராமணி அண்டு வந்து சுண்டல், வேக வச்ச சுண்டலையும் நான் வந்து இந்த காரக்குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்மளுடைய சாம்பார், காரக்குழம்பு ரெண்டுமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் பொரியல் சைடிஷ் சைட் போவோம்னு சொல்லிவிட்டு அடுத்து அதுக்கு போயிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டு பொங்கல் தான். பொங்கல் அன்றைக்கி பொங்கல் இல்லாமல் நம்மளோட டே போகுமா? ஸோ அன்றைக்கி வந்துட்டு பொங்கல் எப்படி பொங்கியிருக்கு பாருங்கள். பொங்கல். ஏன்னா வந்து அன்றைக்கி பொங்கல் வந்துட்டு எல்லா சைடுமே வந்து பொங்கியிருக்கு. எனக்கு வந்து அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லா பக்கமுமே எனக்கு பொங்குச்சு. அப்போ நாங்கள் வந்துட்டு வெண்பொங்கலும் வைப்போம், சக்கரை பொங்கலும் வைப்போம். நீங்கள் அந்த மாதிரி எது வைப்பீங்க? வெறும் சக்கரை பொங்கலா இல்லை ரெண்டுமே இதே மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் நாங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா இவங்க தான் ஸ்பெஷல் கெஸ்ட்டு அன்றைக்கி. சூரியனை பார்த்து கும்பிடணும். இன்னும் கேட்டால் எனக்கு பானையிலலாம் செய்யணும்னு ஆசை. பட் பார்ப்போம், போக போக நம்ம அந்த மாதிரிலாம் வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இயரில் அந்த மாதிரிலாம் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பாருங்கள், சக்கரை பொங்கல் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெண்பொங்கல். ஸோ ஃபைனலி அதையும் செஞ்சு நான் முடிச்சிட்டேன் பொங்கல் அன்றைக்கி. நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு அமைதான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சமையல் பொங்கல் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சைட் டிஷ் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். சக்கரவள்ளி கிழங்கு அன்றைக்கி மட்டும் நான் உருளைக்கிழங்கு செய்யலை. எப்போவுமே உருளைக்கிழங்கு செய்யாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். பட் ஆனால் அன்றைக்கி வந்துட்டு இருக்கிற கிழங்கு வகையெல்லாம் ஒரு சத்தாக நம்ம சாப்பிட்ணும். அதனால தான் அன்றைக்கி நம்ம சாமியை கும்பிடுறோம். ஸோ அதனால் வந்துட்டு அன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு அந்த ஃப்ரை பண்ணியிருந்தேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தோம். அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். இதுதான் அன்றைக்கி நாங்கள் சைட் டிஷ் பண்ணது. அப்புறம் இருக்கிற கிழங்கு, மண்ணில் விளையிற கிழங்கு வகைகள் எல்லாமே அன்றைக்கி எல்லாமே சூரியனை வணங்கி நம்ம சாப்பிட்ணுங்கிறது தான் அதில் இருக்கிற முறையே. ஸோ அதை ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கிழங்கு வகைகளெல்லாம் அன்றைக்கி நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம். பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் வந்து சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணணும்ல, அதுக்கு வந்து அந்த பேன் வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த பேனை பற்றி சொல்லியே ஆகணுங்க. சீரியஸாக சொல்கிறேன், 100% இந்த பேன் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதை வந்து ஷுவராக சொல்லுவேன். நான் வாங்கினது என்னவோ கொஞ்சம் கண்டிப்பாக இது வந்து 1000 கிட்ட நம்ம வாங்குகிற வெண்டாரை பொறுத்து நம்ம யார்கிட்ட வாங்குகிறோன்றது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். எது எனக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கோ நான் அதில் வாங்கினேன். உண்மையாக சொல்லப்போனால் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். நான் கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக இதை வாங்குங்க. ஏன்னா வந்து இது அடிப்பிடிக்கலை, டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுது. ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப லைஃப் டைம் யூசேஜ். இது வந்துட்டு முன்னாடி நம்ம அலுமினியம் கடாய் தான் நம்ம நிறைய செய்வோம். நம்ம வீட்டிலலாம் அலுமினியம் கடாய் செய்வோம். பட் ஆனால் வந்துட்டு இந்த இரும்பு தவா வந்து ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அடிக்கடி இதை நான் தினமும் இதில் தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாக சொல்லணும், ரொம்ப டேஸ்ட் கொடுக்குதுங்க. அடி பிடிக்காமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் லைஃப் டைம் யூசேஜ் 100% முடிஞ்சால் இதை நீங்கள் உங்களோட முடிஞ்சால் வாங்குங்க.
மேபி எந்த இதில் இருந்தாலும் இண்டஸ் வேலியில் வாங்கலாம், உங்களுக்கு கடையில் போய் வாங்கலாம், எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த மாதிரி வெயிட்டாக இது மேபி 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1.5 கிலோ இது. ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாமி கும்பிட்ற பாட்டுக்கு வந்துடுவோம். அன்றைக்கி எல்லாமே நாங்கள் பூஜை அறையில் பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி ரொம்ப சூப்பராக 2 விநாயகர்லாம் பிடிச்சி வச்சு வெத்தலை பாக்கு பழம்லாம் பால்லாம் காசி நாங்கள் காலையிலே வச்சுட்டோம். ப்ளஸ் நம்ம அன்றைக்கி என்னென்னலாம் காய்கறி செய்கிறோமோ அதெல்லாம் சாமிக்கு வந்து சூரியனுக்கு படைக்கணுன்றதுனால அதெல்லாம் தட்டில் நாங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டோம். ஸோ பாருங்கள் எப்படி நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் எடுத்து வச்சுருப்பேன். சில பேர் வந்து அந்த சாணியில் வந்து தொட்டி கட்டுவாங்க, அதில் வந்து பால் விடுவாங்க, அந்த மாதிரியும் செய்வாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலி வந்துட்டு நம்ம வடைக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வடை வந்து கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து தான் நாங்கள் அன்றைக்கி வடை சுட்டோம். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி அது பாருங்கள் எல்லாம் வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு நெக்ஸ்ட் செஞ்சது. ஆனால் வடை சுட்டது என்னவோ எங்கள் மம்மி தான். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய பொங்கலுடைய அந்த லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக உலை கொதிச்சு சாதமும் வடிச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் இலை போட்டு சாமி கும்பிட்டு தான் அன்றைக்கி இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். வெளியில் வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி சாமி வச்சு இலையில போட்டு சூரியன் பார்த்த மாதிரி கும்பிட்டு ரொம்ப சிறப்பாக ஸ்பெஷலாக கரும்பு நிறுத்தி நாங்கள் சாமி கும்பிட்டு சூரியனுக்கு வணங்கி எங்களோட பொங்கலை முடிச்சிட்டோம். உங்கள் வீட்டில் எப்படி இந்த மாதிரி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு பொங்கல் எப்படி செலிப்ரேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ டாடா பாய்.